ஓம் சாந்தி. இன்றைய முரளி 3/8/2024. இனிய குழந்தைகளே, இது எல்லையற்ற மேடை. இதில் ஆத்மாக்கள் நீங்கள் பாகத்தை நடிக்க கட்டுப்பட்டிருக்கிறீர்கள். இதில் ஒவ்வொருவரின் பாகமும் பிக்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. கேள்வி: கர்மாதீத் நிலையை பெறுவதற்கு செய்ய வேண்டிய முயற்சி என்ன? பதில்: கர்மாதீத் ஆக வேண்டும் என்றால் முழுமையாக சரண்டர் ஆக வேண்டும். தன்னுடையது எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் மறந்த நிலையில் இருக்க வேண்டும். அப்போது கர்மாதீத் ஆக முடியும். யாருக்கு சொத்து, செல்வம், பிள்ளைகள் எல்லாம் நினைவிற்கு வருமோ அவரால் கர்மாதீத் நிலை பெற முடியாது. அதனால் நான் ஏழை பங்காளன் என்று தந்தை சொல்கிறார். ஏழை குழந்தைகள் உடனே சரண்டர் ஆகிறார்கள். அவர்களால் எளிதாக எல்லாவற்றையும் மறந்து ஒரு தந்தையின் நினைவில் இருக்க முடியும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து தனது ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்பொழுது வீட்டிற்கு போக வேண்டும் என்பது நிச்சயம் குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது, பக்தர்களின் புத்தியிலும் இருக்கிறது. இந்த 84 பிறவிகளின் சக்கரம் இப்பொழுது முடிந்துவிட்டது என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இது மிகப்பெரிய எல்லையற்ற மேடை, அதாவது ஸ்டேஜ். எல்லையற்ற ஸ்டேஜ். இந்த பழைய மேடையை விட்டுவிட்டு வீட்டிற்கு போக வேண்டும். பவித்திர ஆத்மாக்கள் போக முடியாது, நிச்சயம் பவித்திரமாக மாற வேண்டும். இது விளையாட்டின் முடிவு நேரமாக இருக்கிறது. இது அளவற்ற துக்கம் நிறைந்த கடைசி நேரம். இந்த நேரம் இவை எல்லாமே மாயாவின் ஜொலிப்பாக இருக்கின்றன. இதை மனிதர்கள் சொர்க்கம் என்று நினைக்கிறார்கள். எத்தனை மாளிகைகள், மாடிகள், கார்கள் இருக்கின்றன. இது மாயாவின் போட்டி என்று சொல்லப்படுகிறது. நரகத்திற்கு சொர்க்கத்தோடு போட்டி நடக்கிறது. இது அற்பகால சுகம். இது நாடகப்படி மாயாவின் கவர்ச்சியாக இருக்கிறது. எவ்வளவு எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். முதலில் ஒரு ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் மட்டும் இருந்தது. இப்பொழுது மேடை முழுவதும் நிறைந்திருக்கிறது. இப்போது இந்த சக்கரம் முழுமையாகிறது. எல்லோரும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். உலகமும் தமோ பிரதானமாக இருக்கிறது. பிறகு சதோ பிரதானமாக மாற வேண்டும். முழு உலகமும் புதியதாக மாற வேண்டும். புதியதிலிருந்து பழையதாகவும் பழையதிலிருந்து புதியதாகவும் எண்ணற்ற முறை மாறி வந்திருக்கிறது. இது அனாதி விளையாட்டு. எப்போது ஆரம்பமானது என்பதை சொல்ல முடியாது. அனாதியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதையும் நீங்களே அறிவீர்கள், வேறு யாரும் அறியவில்லை. இது ஞானம் கிடைப்பதற்கு முன்னர் நீங்களும் எதையும் அறிந்திருக்கவில்லை. தேவர்களும் அறியவில்லை. புருஷோத்தம சங்கமயுக பிராமணர்கள் நீங்கள் மட்டும் அறிந்திருக்கிறீர்கள். பிறகு இந்த ஞானம் காணாமல் போய்விடும். பாபா உங்களை சுகதாமத்தின் எஜமானர்களாக மாற்றியிருந்தார். வேறு என்ன வேண்டும்? தந்தையிடமிருந்து எதை பெற வேண்டுமோ அதை பெற்றுவிட்டோம். பிறகு பெறுவதற்கு எதுவும் இருப்பதே இல்லை. அதனால் குழந்தைகளே, நீங்களே எல்லோரையும் விட அதிக பதித்தராக மாறியிருக்கிறீர்கள். மாறியிருக்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். பாகத்தை நடிக்க முதலில் நீங்களே வருகிறீர்கள். நீங்களே முதலில் போகவும் வேண்டும். இது சக்கரம். முதலில் நீங்களே மாலையில் கோர்க்கப்படுவீர்கள். இது ருத்ர மாலை. நூலில் முழு உலக மனிதர்களும் கோர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த நூலிலிருந்து வெளிவந்து பரந்தாமத்திற்கு சென்று விடுவார்கள். பிறகு இதே போல நூலில் சேர்க்கப்படுவார்கள். இது மிகப்பெரிய மாலை. சிவபாபாவிற்கு எத்தனை எண்ணற்ற குழந்தைகள் இருக்கிறார்கள். முதலில் தேவர்கள் நீங்கள் வருகிறீர்கள். இது எல்லையற்ற மாலை. இதில் எல்லோரும் மணிகளைப் போல கோர்க்கப்பட்டு இருக்கிறீர்கள். ருத்ர மாலை மற்றும் விஷ்ணு மாலை பாடப்பட்டு இருக்கின்றன. பிரஜா பிதா பிரம்மாவிற்கு மாலை இல்லை. பிரம்மகுமார் குமாரிகள் உங்களுக்கு மாலை இருப்பது இல்லை. ஏன் என்றால் நீங்கள் ஏறி இறங்குகிறீர்கள், தோல்வி பெறுகிறீர்கள். அடிக்கடி மாயா விழ வைக்கிறது. எனவே பிராமணர்களுக்கு மாலை உருவாக்கப்படுவதில்லை. எப்போது முழுமையாக தேர்ச்சி பெறுகிறீர்களோ அப்போது விஷ்ணு மாலை உருவாக்கப்படுகிறது. சொல்லப்போனால் அது பிரஜாபிதா பிரம்மாவின் குலமாகவே இருக்கிறது. எப்போது பாஸ் ஆகிறீர்களோ அப்போது பிரம்மாவிற்கும் மாலை என்று சொல்வார்கள். இந்த பிரிவு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நேரம் மாலையை உருவாக்க முடியாது. ஏனென்றால் இன்று பவித்திரமாக இருக்கிறார்கள். நாளை மாயா கன்னத்தில் அரைந்து எல்லாவற்றையும் இழக்க வைக்கிறது. செய்த வருமானம் அழிந்து விடுகிறது. பிறகு முறிந்து விடுகிறார்கள். எங்கிருந்து விழுகிறார்கள் என்பதை சிந்தனை செய்யுங்கள். தந்தையோ உலகின் எஜமானராக மாற்றுகிறார். அவரது ஸ்ரீமத்துப்படி நடந்தால் நீங்கள் உயர்ந்த பதவி பெறுகிறீர்கள். தோல்வி அடைந்தால் எல்லாம் முடிந்தது. காம விகாரம் மகா சத்ரு. அதில் தோல்வி அடையக்கூடாது. மற்ற எல்லா விகாரங்களும் குழந்தை குட்டிகள். காம விகாரம் பெரிய சத்ருவாக இருக்கிறது. அதையே வெற்றி பெற வேண்டும். காமத்தை வெற்றி பெறுவதால் நீங்கள் உலகை வெற்றி பெறுவீர்கள். இந்த 5 விகாரங்கள் அரைக்கல்ப விரோதி. அது விடுவதே இல்லை. கோவப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று எல்லோரும் கத்துகிறார்கள். எனினும் அதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? அன்பாலும் காரியம் நடக்க முடியும். திருடனிடமும் அன்போடு புரிய வைத்தால் அவனும் உடனே உண்மையை சொல்லிவிடுவான். நான் அன்பு கடலாக இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். அதனால் ஒருவர் எந்த பொசிஷனில் இருந்தாலும் குழந்தைகளும் அன்போடு வேலை வாங்க வேண்டும். தந்தையிடம் இராணுவத்தை சேர்ந்தவர்களும் வருகிறார்கள். நீங்கள் சொர்க்கத்துக்கு போக விரும்பினால் சிவ பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று அவர்களுக்கும் பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் யுத்த மைதானத்தில் இருந்தால் சொர்க்கத்திற்கு போவீர்கள் என்று அவர்களுக்கு சொல்கிறார்கள். உண்மையில் இதுதான் யுத்த மைதானம். அவர்கள் சண்டை செய்து இறந்து போனால் பிறகு அங்கே சென்று பிறவி எடுக்கிறார்கள். ஏனென்றால் அந்த சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறார்கள். அவர்களால்
சொர்க்கத்திற்கு போக முடியாது. அதனால் சிவபாபாவை நினைவு செய்தால் நீங்கள் சொர்க்கத்திற்கு போக முடியும் என்று பாபா அவர்களுக்கு புரிய வைக்கின்றார். ஏனென்றால் சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. சிவபாபாவின் நினைவால் விக்கிரமங்கள் விநாசமாகும். இந்த ஞானம் கொஞ்சம் கிடைத்தாலும் அழியாத ஞானம் விநாசமாகாது. குழந்தைகள், நீங்கள் இந்த மேளா போன்றவற்றை நடத்தும் போது எத்தனை பிரஜைகள் உருவாக்குகிறார்கள். நீங்கள் ஆன்மீக சேனையாக இருக்கிறீர்கள். இதில் கமாண்டர், மேஜர் போன்றோர் குறைவாக இருக்கிறார்கள். பிரஜைகள் அதிகமாக உருவாகுகிறார்கள். யார் நன்றாக புரிய வைக்கிறார்களோ அவர்கள் ஏதாவது நல்ல பதவி பெறுவார்கள். அவர்களிலும் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது கிரேடுகள் இருக்கின்றன. நீங்கள் அறிவுரை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒருவர் முற்றிலும் உங்களுக்கு சமமாக மாறுகிறார். ஒருவர் எல்லோரையும் விட மேலேயும் போக முடியும். ஒருவர் பிறரை விட மேலே போவதை பார்க்க முடிகிறது. புதியவர்கள் பழையவர்களை விட வேகமாக போகிறார்கள். தந்தையோடு முழுமையாக போக வைத்தால் மிக உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவார்கள். யோகமே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. ஞானமும் மிக எளிதாக இருக்கிறது. நீங்கள் அதை உணர்கிறீர்கள். தந்தையின் நினைவால் தடை ஏற்படுகிறது. சாப்பிடும் போதும் நினைவிலிருந்து சாப்பிடுங்கள் என்று தந்தை சொல்கிறார். எனினும் ஒருவர் 2 நிமிடங்கள், ஒருவர் 5 நிமிடங்கள் நினைவில் இருக்கிறார். முழு நேரமும் நினைவில் இருப்பது மிக கடினமாக இருக்கிறது. மாயா எங்கேயாவது இடைமறைத்து மறக்க வைக்கிறது. தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் இருக்கக்கூடாது. அப்போது கர்மாத்தீத்த நிலை ஏற்படும். ஒருவேளை ஏதாவது உங்களிடம் இருந்தால் அதன் நினைவு நிச்சயம் வரும். எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. இந்த பாபா உதாரணமாக இருக்கிறார். இவருக்கு என்ன நினைவிற்கு வரும்? யாராவது குழந்தை, குட்டிகள், செல்வங்கள் போன்றவை நினைவிற்கு வருமா? குழந்தைகள், நீங்கள் மட்டுமே நினைவிற்கு வருகிறீர்கள். தந்தை நிச்சயம் உங்களை நினைவு செய்வார். ஏனென்றால் நன்மை செய்வதற்கு தந்தை வந்திருக்கிறார். எல்லோரையும் நினைவு செய்கிறார். இருந்தும் மலர்களின் பக்கம் புத்தி போகிறது. மலர்கள் அநேக விதங்களில் இருக்கின்றன. சில நறுமணமே இல்லாமலும் இருக்கின்றன. இது தோட்டம்தானே. தந்தையை தோட்ட முதலாளி, தோட்டத்தை பராமரிப்பவர் என்று சொல்கிறார்கள். மனிதர்கள் கோபத்திற்கு வந்து எவ்வளவு சண்டை சச்சரவு செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிக தேக அபிமானம் இருக்கிறது. யாராவது எப்போதாவது கோபப்பட்டால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். கோபம் பூதமாக இருக்கிறது. பூதத்திற்கு முன்னால் அமைதியாக பதில் சொல்ல வேண்டும். ஈஸ்வரிய வழியில் இருப்பது அனைத்து சாஸ்திரங்களின் மகிடமாக ஸ்ரீமத் பகவத்கீதை ஈஸ்வரிய வழி, அசுர வழி, தேவ வழி ஆகியவை ஒரு ஈசனே வந்து சொல்கிறார். ராஜயோக ஞானத்தை கொடுக்கிறார். பிறகு இந்த ஞானம் காணாமல் போய்விடும். அரசர்களின் அரசராக மாறிய பிறகு ஞானத்தை என்ன செய்வீர்கள்? 21 ஜென்மங்கள் பலனை அனுபவிப்பீர்கள். இந்த முயற்சிற்கு இந்த பலன் கிடைத்திருக்கிறது என்பது அங்கே தெரியாமல் இருக்கும். அநேக முறை நீங்கள் சத்தியுகத்திற்கு சென்று இருக்கிறீர்கள். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. சத்தியுகமும் திரேதாயுகமும் ஞானத்தின் பலனாக இருக்கிறது. அதற்காக அங்கே ஞானம் கிடைக்கும் என்பது கிடையாது. தந்தை வந்து இங்கே பக்தியின் பலனாக ஞானத்தை கொடுக்கிறார். நீங்கள் அதிக பக்தி செய்திருக்கிறீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இப்பொழுது ஒரு தந்தையை நினைவு செய்தால் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறிவிடுவீர்கள். பகவான் குழந்தைகளை பகவான் பகவதிகளாக மாற்றுகிறார். எனினும் தேகதாரிகளை பகவான் பகவதி என்று சொல்வது தவறாக இருக்கிறது. பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவனுக்கு எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது? இந்த பிரம்மா பிறகு விஷ்ணுவாக மாறுகிறார். இவருக்குள் சிவனின் பிரவேசம் ஏற்படுகிறது. சூட்ச்ம வதனவாசிகளை பரிஸ்தா என்று சொல்கிறார்கள். நீங்கள் பரிஸ்தா ஆக வேண்டும். காட்சி கிடைக்கிறது. மற்றபடி எதுவும் இல்லை. சைலன்ஸ் மூவி மற்றும் இது டாக்கி. இது விரிவாக இருக்கிறது. மற்றபடி சுருக்கமாக மன்மனா பவ, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று சொல்கிறார். இங்கே அமர்ந்து இருந்தாலும் சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்யுங்கள். இந்த பழைய துக்கதாமத்தை மறந்து விடுங்கள். இதுதான் புத்தியால் செய்யும் எல்லையற்ற சந்நியாசம். அவர்களுடையது எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம். அந்த துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் இல்லற மார்க்கத்தின் ஞானத்தை கொடுக்க முடியாது. ராஜா ராணி ஆவது குடும்ப மார்க்கம். அங்கே சுகமே இருக்கும். அவர்கள் சுகத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை. சன்னியாசிகளும் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். அவர்களின் பராமரிப்பு மற்றும் வருமானம் இல்லறத்தார் மூலமாக நடக்கிறது. ஒன்று, நீங்கள் தான புண்ணியம் செய்தீர்கள். பிறகு பாவ தொழில் செய்தீர்கள். அதனால் பாவ ஆத்மா ஆகிவிட்டீர்கள். குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது அழியாத ஞான ரத்தினங்களின் கொடுக்கல் வாங்கல் செய்கிறீர்கள். அவர்கள் தர்மசாலை போன்றவற்றை உருவாக்கினால் அந்த பிறவியின் நல்ல பலன் கிடைக்கும். இவர் எல்லையற்ற தந்தை. இங்கே நேரடியாக செய்கிறீர்கள். அங்கே மறைமுகமாக செய்கிறார்கள். ஈசனின் பெயரால் அர்ப்பணம் செய்கிறார்கள். இப்பொழுது இருவருமே பட்டினி கிடக்கவில்லை. சிவன் தந்தையாக இருப்பதோடு வள்ளலாகவும் இருக்கிறார். அவருக்கு பசிக்குமா என்ன? ஸ்ரீகிருஷ்ணர் வள்ளல் இல்லை. தந்தையோ அனைவருக்கும் கொடுப்பவர், பெறுபவர் அல்ல. 1 கொடுத்து 10 பெறுகிறார்கள். 7 2 ரூபாய் கொடுக்கிறார். அவருக்கு கோடிக்கணக்கில் கிடைத்து விடுகிறது. பாரதம் தங்க குருவியாக இருக்கிறது. தந்தை எவ்வளவு பெரிய செல்வந்தராக மாற்றினார். சோமநாதர் கோவிலில் எவ்வளவு அளவற்ற செல்வம் இருந்தது. எவ்வளவு கொள்ளையடித்து சென்றார்கள். மிகப்பெரிய வைர வைடூரியங்கள் இருந்தன. இப்போது அவை பார்ப்பதற்கும் தெரிவதில்லை. துண்டு துண்டாக உடைந்து விட்டன. பிறகு வரலாறு ரீபிட் ஆகும்.
அந்த சுரங்கங்கள் எல்லாம் உங்களுக்காக நிறைந்து விடும். வைரமணிகள் எல்லாம் அங்கே கற்களை போல கிடக்கும். தந்தை அழியாத ஞான ரத்தினங்களை கொடுக்கிறார். அதன் மூலம் நீங்கள் அளவற்ற ஆகிறீர்கள். அதனால் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நீங்கள் எந்த அளவு படித்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு மகிழ்ச்சியின் அளவு அதிகமாகி கொண்டே இருக்கும். பெரிய தேர்வில் தேர்ச்சி பெற்றால் இதை பாஸ் செய்து இப்படி ஆவேன் இப்படி செய்வேன் என்று புத்தியில் இருக்கிறது தானே. நீங்கள் தேவர்கள் ஆவீர்கள் என்பதை நீங்களும் அறிவீர்கள். இது ஜட சித்திரம். அங்கே நாம் சைத்தன்யமாக இருப்போம். நீங்கள் உருவாக்கிய இந்த சித்திரமும் எங்கிருந்து வருகிறது? தெய்வீக காட்சியை நீங்கள் பார்த்து வந்தீர்கள். சித்திரங்கள் மிக அதிசயமாக இருக்கின்றன. இதை பிரம்மா உருவாக்கினார் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஒருவேளை இவர் யாரிடமிருந்தாவது கற்றிருந்தால் அப்படி ஒருவர் மட்டும் கற்றிருக்க முடியாது. இன்னும் பலரும் கற்றிருப்பார் தானே. நான் எதையும் கற்றிருக்கவில்லை என்று இவர் சொல்கிறார். இவற்றை தெய்வீக காட்சிகள் மூலமாக தந்தை உருவாக்கினார். இந்த சித்திரங்கள் அனைத்தும் ஸ்ரீமத்துப்படி உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. இவை மனித வழியில் உருவாக்கப்படவில்லை. இவை அனைத்தும் அழிந்து போகும். பெயர் அடையாளம் எதுவுமே இருக்காது. இந்த சிருஷ்டியே முடிந்துவிடும். பக்திக்கு எத்தனை சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கின்றன? இவை இருக்காது. புதிய உலகில் எல்லாம் புதியதாக இருக்கும். நீங்கள் அநேக முறை சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆகி இருக்கிறீர்கள். பிறகு மாயா தோற்க வைக்கிறது. விகாரங்களை மாயா என்று சொல்கிறார்கள். செல்வத்தை மாயா என்று சொல்வது இல்லை. குழந்தைகள், நீங்கள் ராவணனின் சங்கிலியில் அரைக்கல்பம் சிக்கியிருந்தீர்கள். எல்லோரையும் விட பழைய விரோதி ராவணன். அரைக்கல்பம் அவனது ராஜ்யம் நடக்கிறது. லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்வதால் கணக்கு பாதி பாதி இருக்க முடியாது. எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! முழு கல்பத்தின் ஆயுளும் 5000 வருடங்கள் என்று உங்களுக்கு தந்தை சொல்லி இருக்கிறார். 84 லட்சம் பிறவிகள் இல்லை. இது மிகப்பெரிய பொய். சூரியவம்சி சந்திரவம்சி தேவி தேவர்கள் இத்தனை லட்சம் வருடங்கள் ஆட்சி செய்தார்களா என்ன? இந்த புத்தி வேலை செய்வது இல்லை. இப்போது தாம் சொல்வது தவறு என்று ஏற்றுக்கொண்டால் எல்லா பாலோயர்களும் நம்மை விட்டு விடுவார்கள். புரட்சி ஏற்படும் என்பதை சன்னியாசிகள் புரிந்து இருக்கிறார்கள். அதனால் இப்பொழுது அவர்கள் உங்கள் வழியில் நடந்து தமது ராஜ்யத்தை விடமாட்டார்கள். கடைசியில் கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள். இப்போது இல்லை. செல்வந்த மனிதர்களும் ஞானத்தை பெறமாட்டார்கள். நான் ஏழை பங்காளன் என்று தந்தை சொல்கிறார். செல்வந்த மனிதர்கள் ஒருபோதும் சரண்டராகிய கர்மாத்தீத்த நிலையை பெற மாட்டார்கள். தந்தை மிகப்பெரிய புரோக்கராக இருக்கிறார். அவர் ஏழைகளிடமிருந்தே பெறுவார். செல்வந்தரிடமிருந்து பெற்றால் பிறகு அவர்களுக்கு அவ்வளவு கொடுக்க வேண்டும். செல்வந்தர் எழுவது கடினம். ஏனென்றால் இங்கே எல்லாவற்றையும் மறக்க வேண்டும். தன்னிடம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போது கர்மாத்தீத்த நிலை ஏற்பட முடியும். செல்வந்தர் மறக்க முடியாது. யார் கல்பம் முன்னர் ஆஸ்தி பெற்றாரோ அவரே பெறுவார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. தந்தை எப்படி அன்பு கடலாக இருக்கிறாரோ அப்படி மாஸ்டர் அன்பு கடலாக மாறி அன்போடு வேலை வாங்க வேண்டும். கோவப்படக்கூடாது. யாராவது கோவப்பட்டால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். 2. புத்தியால் இந்த பழைய துக்கமான உலகை மறந்து எல்லையற்ற சன்னியாசி ஆக வேண்டும். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். அழியாத ஞான ரத்தினங்களின் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். வரதானம். விகார வடிவ விஷ பாம்பை கழுத்து மாலையாக மாற்றும் சங்கரருக்கு சமமான தபஸ்வி மூர்த்தி ஆகுக. இந்த 5 விகாரம் மனிதர்களுக்கு விஷ பாம்பாக இருக்கிறது. இந்த பாம்பு யோகி மற்றும் பிரயோகி ஆத்மா உங்களுக்கு கழுத்து மாலையாகிறது. பிராமணர்கள் உங்களுடைய மற்றும் பிரம்மா பாபாவின் அசரீரி தபஸ்வி சங்கர் சொரூபத்தின் நினைவு சின்னம் இப்போது வரை பூஜிக்கப்படுகிறது. 2வது, இந்த பாம்பு மகிழ்ச்சியில் நடனமாட மேடையாகவும் ஆகிறது. இந்த ஸ்திதியை ஸ்டேஜின் ரூபத்தில் காட்டுகிறார்கள். அதனால் எப்போது இப்படி விகாரங்களின் மீது வெற்றி பெறுவீர்களோ அப்போது தபஸ்ய மூர்த்தி பிரயோகி ஆத்மா என்று சொல்வார்கள். ஸ்லோகன். யாருடைய சுபாவம் இனிமையாகவும் அமைதியாகவும் இருக்குமோ அவரோடு கோபத்தின் பூதம் யுத்தம் செய்ய முடியாது. தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.